தோட்டத்துக்குள்ள யார் நுழையறா? சர்ப்பத்தை போல சில கள்ள தீர்க்கதரிசிகளும் சில கள்ள போதகர்களும் நுழைஞ்சிருக்காங்க. இவங்க இப்ப உங்களுக்கு எதை போதிச்சிட்டு இருக்காங்க? இந்த கிருபையின் பிரமாண தோட்டத்துக்குள்ள உட்கார்ந்துட்டு எதை போதிக்கிறாங்க? நியாய பிரமாணத்தை போதிக்கிறாங்க. அதை பத்தி சொல்லி கொடுக்குறாங்க. உனக்கு உலகத்துல ஒண்ணு அப்படி ஆக்குவார், இப்படி ஆக்குவார், அப்படி பண்ணுவார். இப்ப இதை கேட்கறதுக்கு நமக்கு எப்படி இருக்குது? ஈஸியா இருக்கு. உனக்கு உலகத்துல நிச்சயமாக ஒரு வீடு உண்டு அப்படின்னு ஒரு வசனம் கூட புதிய ஏற்பாட்டுல இல்ல. நான் சொல்லுங்க புரியுதா? இதை கேட்கறதுக்கு உங்களுக்கு கஷ்டம். இப்பூமி சொந்தம் இல்லை, எனக்கு என்று எதுவும் இல்லை, நீ தரித்திரனாக சிலுவை எடுத்துக்கொண்டு நடந்து கொண்டு என்னை பின்பற்றி வா, உன்னை நீ சாக கொடுத்தால் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வாய்ங்கிறதா புதிய ஏற்பாட்டு பிரமாணம். இப்ப இந்த சட்டத்தை, இந்த உபதேசத்தை நாங்க உங்களுக்கு சொன்னா உங்களுக்கு இது கேட்கறதுக்கு என்னவா இருக்கு? கஷ்டமா இருக்கு. ஏன்னா உங்க சிந்தனையே எந்த பிரமாணத்துல இருக்குது? நியாய பிரமாணத்துல இருக்கு. ஏங்க சர்ச்சுக்கு எதுக்கு வருது? சபைக்கு போனா நான் பணக்காரன் ஆகணும், சபைக்கு போகணும் நான் கோடீஸ்வரன் ஆகணும், அதுக்காக சபை உருவாக்கப்பட்டுச்சுன்னு யார் சொன்னா? அப்படி ஒரு விஷயம் பைபிள்ல இல்லவே இல்லை. பைபிள்ல தெளிவா இருக்கு. இங்கிருந்து உங்களை பரலோகத்துக்கு கூட்டு போறதுக்கு தான் சபை உருவாக்கப்பட்டிருக்கு.